வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ சிபிஎஸ்சி 11th மேக்ஸ் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஆனுவல் எக்ஸாம் வந்திருக்கும், டெட் எண்ட்ல இருப்பீங்க. ஸோ என்ன சாப்டர் கண்டிப்பா நம்ம படிக்கணும், எந்த சாப்டர் நமக்கு வெயிட்டேஜ் அதிகம், எதை படிச்சா ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்லே பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்லயும் சரி கம்யூனிட்டிலும் சரி, ஸோ 9th இருந்து 12th வரைக்கும் எல்லா சொல்யூஷன்ஸ், என்சிஆர்டி சொல்யூஷன், எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல கிளியரா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஆன்லைன் கிளாஸஸும் 9th இருந்து 12th வரைக்கும் போகுது. ஸோ 12th இப்போதான் போன வாரம் தான் நமக்கு ஆரம்பிச்சது. அதோட எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோல சொல்றேன். இப்போ வாங்க 11th வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த யூனிட்ல இருந்து மொத்தம் உங்களுக்கு 23 மார்க்ஸ் வருது. இப்போ இந்த செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன யூனிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் 3 சாப்டர்ஸ் இருக்கு. இப்போ இதுல இந்த ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். தட் மீன்ஸ் செட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். இதுல நமக்கு என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செட்ஸ்ல பாத்தீங்கன்னா செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ அந்த கான்செப்ட் கொஸ்டின் நீங்க கிளியரா இருக்கும். ஓகே, செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன, ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி போடணும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் செட்ஸ், இதெல்லாம் பேசிக் கான்செப்ட் தான். ஈக்குவல் செட்ஸ். அடுத்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனியன் ஆஃப் செட்ஸ், இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ், டிஃபரன்ஸ் ஆஃப் செட், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட். இந்த இருக்கு பாத்தீங்களா. ஸோ எப்படி யூனியன் கண்டுபிடிக்கணும், எப்படி இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும், எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும், காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு டயக்ராம் பேஸ்ட்னாலும் சரி, இல்ல ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட்னாலும் சரி. ஸோ ஒன்னு வந்து ரோஸ்டர் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம். அடுத்து செட்ஸை பேஸ் பண்ணி ஈக்குவல் செட்ஸ், சப் செட்ஸ், ஸோ அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் இந்த கண்டிஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ். இந்த சாப்டர் உங்களால ஃபுல்லா படிக்க முடியினாலும் படிச்சிருங்க. இல்ல கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த 3 எக்ஸசைஸ் முக்கியமா, ரோஸ்டர் ஃபார்ம், செட் பில்டர், அடுத்து ஈக்குவல் செட், சப் செட்ஸ், அடுத்து வந்து யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ். இது 3. செகண்ட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 2 எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு ரிலேஷன், ஒன்னு ஃபங்க்ஷன். இதுல நமக்கு மெயினா தெரிய வேண்டியதுன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம எப்படி டொமைன் எப்படி கண்டுபிடிக்கணும், கோடொமைன் எப்படி கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கணும், அதோட ஃபங்க்ஷன் எப்படி நம்ம முதல்ல ரிலேஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்றது தெரியணும். ஒரு கண்டிஷன் கொடுத்துருவாங்க, அதுல இருந்து நம்ம ரிலேஷன் எப்படி எடுக்கணும்ன்றது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல கொடுத்து, செகண்ட் எக்ஸசைஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து டொமைன், ரேஞ்ச், கோடொமைன்ல நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி. அடுத்து வந்து 1-to-1 ஃபங்க்ஷன்னா என்ன, கான்செப்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி நம்ம ஃபங்க்ஷனை எப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இந்த கான்செப்ட், இந்த 2 கான்செப்ட் மட்டும் கிளியரா தெரிஞ்சா அதுல இருக்கிற ப்ராப்ளம் நம்ம போட்டலாம். ஸோ இப்போ இந்த 2 எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியா நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த தேர்ட் யூனிட்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 எக்ஸசைஸ் இருக்கும். இதுல 2 எக்ஸசைஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒன்னு வந்து ரேடியன் டு டிகிரி கான்செப்ட் கிளியரா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல டிகிரி டு ரேடியன் கிளியரா பாத்துக்கோங்க. அடுத்த எக்ஸசைஸ் டோட்டலாவே உங்களுக்கு இம்பார்ட்டன் தான், அந்த குவாட்ரண்ட்டை பேஸ் பண்ணி. இந்த 2 எக்ஸசைஸ் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour நம்ம வீடியோஸ் கூட நான் கீழே டோட்டலா உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸும் போடுறேன், அது நீங்களே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் எக்ஸசைஸ் டிஃபிகல்ட்டா இருந்ததுன்னா ஃபார்முலாஸ் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க மக்கப் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ இப்போ இதுல இருந்து நீங்க கண்டிப்பா மேக்ஸிமம் உங்களால டோட்டல் 23 மார்க்ஸ்ல மினிமம் 15 மார்க் உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ இப்போ அடுத்த சாப்டர் பாத்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ரால என்னென்ன யூனிட் வருதுன்னு பாருங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர், லீனியர் இன்இக்வாலிட்டி, பர்முடேஷன் காம்பினேஷன், பைனாமியல் தியரம், சீக்வென்ஸ் சீரிஸ். 5 யூனிட் இருக்கு. ஸோ இப்போ இதுல ரொம்ப ஈஸியான யூனிட் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான், எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்ம்ல எழுதணும், அதுக்கு எப்படி கான்ஜுகேட் கண்டுபிடிக்கணும், எப்படி மல்டிபிளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது மட்டும் ஒரு எக்ஸசைஸ், ஒரு 14 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் அது. அடுத்து லீனியர் இன்இக்வாலிட்டி. ஸோ லீனியர் இன்இக்வாலிட்டிஸ்ல எப்படி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்கு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும். இந்த 2 சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர், ஈஸியா நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, பர்முடேஷன் காம்பினேஷன் டிஃபிகல்ட்டா இருந்தா கூட இது விட்டுருங்க, கடைசியா கூட படிச்சுக்கலாம். அடுத்து பைனாமியல் தீரம். இது ஒரே ஒரு ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். இந்த கான்செப்ட் ஈஸியா படிச்சுக்கோங்க, இதுல ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸ்ல உங்களுக்கு இதுல சீரியஸ்ல டிஃபரெண்டா இருந்ததுன்னா சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இன்ட்ரோடக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, சீக்வன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், சீரியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த எக்ஸசைஸ் இருக்கிற கான்செப்ட் வந்து பாருங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொன்ன கான்செப்ட் நீங்க இந்த 3 யூனிட் படிச்சீங்கன்னாவே அல்ஜிப்ரால 25ன்றது 15 மார்க்ஸ் மினிமம் ஈஸியா எடுத்துடலாம். என்னென்ன சாப்டர்ல, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், லீனியர் இன்இக்வாலிட்டிஸ், பைனாமியல் தியரம். இந்த 3 யூனிட்ல இருந்து இந்த 2 யூனிட் கூட டிஃபிகல்ட்டா தான் விட்டுருக்கு. ஓகே, அடுத்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. ஸோ கோஆர்டினேட் ஜியோமெட்ரில இருந்து நமக்கு என்னது, எது இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, மொத்தம் வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு மொத்தம் 12 மார்க்ஸ் இருக்கு. கோஆர்டினேட் ஜியோமெட்ரி என்னென்ன யூனிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரைட் லைன்ஸ், கோனிக் செக்ஷன், இன்ட்ரோடக்ஷன் டு 3D. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்கும் சில பேருக்கு, அதை விட்டுட்டு நீங்க கோனிக் செக்ஷன் 3D பாருங்க, ரொம்ப ஈஸி. ஏன்னா கோனிக் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க, சர்க்கிள், எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலா. இந்த 4 ஷேப்ஸ்க்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு 5 ஃபார்முலா இருக்கும். அந்த 5 ஃபார்முலா படிச்சிட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கிற எல்லா சம்ஸும் நீங்க போட்டுற முடியும். இதுக்கு என்ன மேக்ஸிமம் உங்களுக்கு 1/2 hour to 1 hour இதை ஃபுல்லா படிச்சிடலாம். இன்ட்ரோடக்ஷன் டு 3D ரெண்டே 2 ஃபார்முலா தான், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்க கண்டிஷன், இந்த 2 எக்ஸசைஸ் ஈஸியா படிச்சிடலாம்.
ஸோ இந்த 15 மார்க்ஸ்ல இருந்து மினிமம் ஒரு 7 to 8 மார்க்ஸ் இதுல இருந்து வரும். மீதி ஒரு 7 மார்க்ஸ் உங்களுக்கு இதுல இருந்து வரலாம். இதுல இருந்து ஈஸியான கொஸ்டின் போட்டு நீங்க படிச்சுக்கோங்க. இல்லாட்டி சாப்டர் இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான். பட் உங்களுக்கு இப்ப லாஸ்ட் டைம்ல நீங்க படிக்கிறீங்க, மற்ற கம்பேர் பண்ணும்போது டிஃபிகல்ட்டா இருக்குன்னா நீங்க இந்த சாப்டர் விட்டுட்டு கூட இந்த 2 சாப்டர் ஈஸியா படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணிடலாம், ஸோ ஈஸியா மினிமம் நான் சொல்றது குவாடினேட் ஜாமெட்ரியில 7 மார்க்ஸ் அது மாதிரி ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து கேல்குலஸ்ல பாருங்க 8 மார்க் இருக்கு மொத்தம். ஸோ இப்போ கேல்குலஸ்ல நமக்கு என்னென்ன வருது, லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். இந்த யூனிட் அகைன் ரொம்ப ஈஸியான யூனிட். இதுல 2 எக்ஸசைஸ் இருக்கு, ஒன்று லிமிட்ஸ் இருக்கு, ஒன்று டெரிவேட்டிவ் இருக்கு. ஸோ இந்த லிமிட்ஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணி டைரக்டா சப்ஸ்டியூட் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஓகே, அதுல வந்து நம்ம என்ன பண்ணோம், 0/0 ஃபார்ம்ல வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறோம், தட் மீன்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்ம்ல அப்ளை பண்ணுமா, இல்லாட்டி தட் மீன்ஸ் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் ஸ்பிளிட் பண்ணி போடணுமா, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்ம்ல இல்ல லாகரித்மிக் ஃபார்ம்ல எப்படி அப்ளை பண்ணணும்ன்ற பேசிக் ஒன்னு லிமிட்ஸ் பாத்துக்கோங்க, இல்லாட்டி டெரிவேட்டிவ்ஸ் பாத்துக்கோங்க. இல்ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வந்துடும். டெரிவேட்டிவ்ஸ்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிரின்சிபல் ஃபார்முலா கான்செப்ட் பார்க்கணும். லிமிட்ஸ் அப்படின்னா 0/0 ஃபார்ம் வந்ததுன்னா எப்படி எல்லாம் அப்ளை பண்ணணும், இதுல ஏதாவது ஒண்ணு பாத்துக்கோங்க, கண்டிப்பா ஈஸியா மார்க் ஒரு 4 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து லாஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஈஸியா உங்களால மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய இதுல வந்து நீங்க என்ன தெரியணும், மீன் டிவியேஷன் அபவுட் மீன், அடுத்து மீன் டிவியேஷன் அபவுட் மீடியன். இந்த 2 ஃபார்ம்ல அப்ளை பண்ண தெரியணும். சிம்பிளிபிகேஷன் கரெக்டா போட தெரியும். ஸோ இது போட தெரிஞ்சுட்டு ப்ராபபிலிட்டியில மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்னா என்ன, எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட்னா என்ன, நாட் ஈவென்ட்னா என்ன, ஆர் ஈவென்ட்னா என்ன, இந்த மாதிரி பேசிக்ஸ்ல மட்டும் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னாவே இதுல இருந்து மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில நமக்கு மொத்தம் 12 மார்க். மினிமம் நான் சொல்றது ஒரு 6 to 10 மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நான் சொன்னபடியே பாத்தீங்கன்னா செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ல 15 மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ அடுத்து அல்ஜிப்ரால மொத்தம் உங்களுக்கு 5 யூனிட் சொன்னா அல்ஜிப்ரால உங்களுக்கு ஒரு மினிமம் ஸ்கோர் பண்ணீங்கன்னா 15 இங்கே 30 வந்துடும். கோஆர்டினேட் ஜாமெட்ரியில ஒரு 6 மார்க் மினிமம், ஸோ 36 மார்க் வந்துடும். கால்குலஸ் ஒரு 4 மார்க் 40 மார்க் வந்துடும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில ஒரு 10 மார்க் மினிமம். ரொம்ப ஈஸியான சாப்டர். 50 மார்க் ஈஸியா உங்களால ஸ்கோர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் அது நீங்க எடுத்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஈஸியா மார்க்ஸ் எடுத்துடலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி அதோட எல்லா சொல்யூஷன்ஸும் உங்களுக்கு வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுற எல்லா சாப்டர்ஸோட லிங்க் அதை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளாஸ் 12th ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு பிப்ரவரியில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஜனவரியில இருந்து டோட்டலா உங்களுக்கு 11th கிளாஸஸ் முடிச்சு இப்போ பிப்ரவரியில இருந்து 12th கிளாஸஸ் ஆரம்பிக்க போறோம். ஸோ இன்ட்ரெஸ்டா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இதான் என்னோட நம்பர், கான்டாக்ட் நம்பர் 8610684838. இந்த நம்பர் நீங்க கால் பண்ணி ஒரு டெமோ கிளாஸ் எப்படின்றத பார்த்துட்டு வேணா கண்டிப்பா பண்ணிக்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலா போர்டு எக்ஸாமுக்கு என்ன அப்படின்றது மட்டும் தான் நம்ம டார்கெட் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஜேஇ கான்செப்ட் மற்ற எக்ஸ்ட்ரா கான்செப்ட் எதுவுமே கிடையாது. டோட்டலா போர்டு எக்ஸாமுக்கு வீக்லி உங்களுக்கு 5 days கிளாஸஸ் இருக்கும். நைட் பேட்ச் ஒன்று இருக்கு, மார்னிங் பேட்ச் ஒன்று இருக்கு. எவ்ரி சண்டே உங்களுக்கு கம்பல்சரி எக்ஸாம்ஸ் இருக்கும். அந்த சண்டே எக்ஸாம்ஸ் கரெக்ஷன் பண்ணி அனுப்பிட்டு கீ ஆன்சர் அதில் டாப்பர் ஷீட் எல்லாமே உங்களுக்கு செட் பண்ணிடுவோம். டோட்டலா உங்களுக்கு 5 days கிளாஸ், 6 day 7th day வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிற மாதிரி டோட்டலா உங்களுக்கு இது மாதிரி போகும். இது 10th போயிட்டு இருக்கு, 11th 12th எல்லாருக்கும் கிளாஸஸ் இது போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 9 years நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஒரு டெமோ கிளாஸ் வேணா நீங்க பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.